இனி நம்மளுடைய ஆதார் கார்டை எந்த ஒரு ஜெராக்ஸும் சரி, ஆதார் கார்டையும் சரி, எந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்காகவோ எந்த இடத்துலையோ நம்ம கொடுக்க வேணாவா? ஆமாங்க, நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறையான மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. எதுக்குன்னா, இந்த ஆதார் ரிலேட்டடாக ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது ஆதார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனுடைய ஒரு அடையாள அட்டையாக வந்து பார்த்தோன்னா செயல்பட்டு வருது. ஸோ இந்த ஆதாரில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆதாரோட வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை லிங்க் பண்ணுறது, ஆதாரோட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை லிங்க் பண்ணுறது, ஆதாரோட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணுறது, ஆதாரோட வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆதார் கூட லிங்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்து தான் வரோம். ஸோ அதை கருத்தில் கொண்டு ஆதாரை யாருமே தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இனிமேல் நீங்கள் உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை அனுப்புகிறீங்களோ, அதே போல் இனி உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை எந்த ஒரு ஜெராக்ஸும் சரி, ஆதார் கார்டையும் சரி, நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்காம ஜஸ்ட் உங்களுடைய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டினுடைய ஜெராக்ஸையும் சரி, உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை முற்றிலுமாக வந்து பார்த்தோன்னா தவிர்க்கணும். இதன் மூலமாக நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு அப்படின்றது பட்சத்தில் ஸோ இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நடவடிக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல் தெரிஞ்சு ஸோ கொஞ்சம் உஷாராயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்ததை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் தெரிய பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் இதை பற்றி மேலும் வந்து பார்த்தோன்னா பேசுவோம். முக்கியமாக நம்ம